ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? உன்னோட குடும்பத்தை எப்படி அந்தல சிந்தல ஆக்குறன்னு மட்டும் நீ பாரு. சரி சரி போகலாம். பரமேஸ்வரி, ஓவர் கான்பிடன்ஸ் உன் உடம்புக்கு ஆகாது. உடம்ப கொஞ்சம் நல்லா பத்திரமா பாத்துக்க. தம்பி தம்பி, இது வைரம் பாஞ்ச உடம்புடா மகனே. என் புருஷனை தூக்கி உள்ள வச்சு என்ன ஒத்தையில நிக்க வச்சாலே உன் பொண்டாட்டி. அதுக்கு பதிலுக்கு பதில் நான் என்னென்ன வித்தையெல்லாம் காட்ட போறேன்னு பொறுத்திருந்து நீயும் குடும்பமும் பாருங்க. இப்போ நான் என் அண்ணன் மகனை பார்க்க போறேன். பாவம், அந்த பிள்ளை பசியோட காத்திருப்பான். வரட்டா? டேய், அப்புறம் என்ன மச்சான், என்ன வாங்கிட்டு வந்திருக்க? கொழுப்பு அதிகமாயிடக்கூடாதுன்னு தந்தூரி சிக்கன் சொல்லிருக்க மச்சான். விடுறா. என்ன பரமேஸ்வரி, இன்ஸ்பெக்டர் ஐயா ஏசி யாருமே இல்லாத நேரமா பார்த்து வந்திருக்க? என்ன விஷயம்? என்னையா நக்கலா? அவங்க எல்லாம் இருந்தாலும் நான் இப்படிதான் வந்து போவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எதுக்கு இந்த வீண் பேச்சு? அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், கொலை கேஸ்ல உள்ள வச்சிருக்கீங்களே, அது என் ஒண்ணு விட்ட அண்ணன் மகன்தான். பாவம், அவனை பார்த்து சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். இத குடுக்கலாமா? பரமேஸ்வரிக்கு இல்லாத உரிமையா? தாராளமா கொடுத்துட்டு போ. ஆனா ஐயா வர்றதுக்குள்ள போயிடணும். மறுபடியும் பாத்தீங்களா? அவங்க இருந்தாலும் நான் எப்படியாவது சமாளிச்சு கொண்டு போயிடுவேன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமா, என் மருமகனை எப்ப கோர்ட்டுக்கு கொண்டு போறீங்க? அரெஸ்ட் பண்ண அன்னைக்கே கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்தணும். தெரியும்ல ரூல்ஸ். எங்களுக்கே சட்டம் சொல்லி தர்ற பாத்தியா? எல்லாம் சாயந்தரமா ஆஜர்படுத்துவோம். நீ போய் அந்த பையனுக்கு சாப்பாட்டை கொடு. ரொம்ப நேரமா வரப்பட்டியா கிடக்குறான். போ போ. சரி. மருமகனே. ஆண்டி, எப்படி ஆண்டி, எப்படி உள்ள வந்தீங்க? அப்பா அம்மாவை பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? எல்லாம் உன் ஆண்டி பாத்துக்குவையா. உன் அப்பா அம்மா 2 பேரையுமே பத்திரமா என் வீட்டுல தான் வச்சிருக்கேன். இங்க பாரு, உனக்காக சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடு. சாப்பாடா? எப்படி எப்படி உள்ள விட்டாங்க? மருமகனே, உன் ஆண்டியோட செல்வாக்கு அப்படி. லாக்அப்ல இருக்கிற விசாரணை கைதிக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்காக நல்ல நாட்டுக்கோழி அடிச்சு நல்ல நேரம் விட்டு சமைச்சு அப்படியே தகதகன்னு குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். வயிறார சாப்பிடு. ஐயா வாங்க. என்ன பரமேஸ்வரி? கேட்ட தொடங்க. கொஞ்சம் இரு. சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்பிடணும். என்ன சொல்லிட்டீங்கல்ல? கொடுத்துட்டு போ. இங்க பாரு, நல்லா சாப்பிடு. வயிறார சாப்பிடு. ஓபன் பண்ணி சாப்பிடுங்க.
ஐயா, சாப்பிடுறீங்களா கோழி குழம்பு? அதெல்லாம் வேண்டாமா, அவனுக்கே கொடுமா. எனக்கு வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்கு, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க மருமகனே. கூட பிறந்த தங்கச்சிய காணோன்னு ஒரு சின்ன பதட்டம் கூட இல்ல. மாமியார் வீட்டுக்கு விருந்தாடி வந்த மாதிரி சோத்தை என்ன கட்டு கட்டுறான். மச்சான் மச்சான், எப்ப வருவாங்கன்னு கேட்டு சாவடிச்சிட்டு இருந்தல, அங்க பாரு வந்துட்டாங்க பாரு. டேடே ஒரு நிமிஷம்டா, நான் கால் பண்றேன்டா. டேய் நந்தினிடா. ஆமா மச்சான், ஆமா கூட்டு வந்திருக்காங்க. நந்தினி, நந்தினி. சார், என்ன நந்தினி, என்ன ஆச்சு? உன்னைய கூட்டு வந்திருக்காங்க சார்? எதுக்கு என் பொண்டாட்டிய கூட்டு வந்திருக்கீங்க சார்? இது போலீஸ் ப்ரொசீஜர், நீங்க கேள்வி கேட்க முடியாது சார். நீங்க சும்மா இருங்க சார். சார் இவ என் பொண்டாட்டி சார், நான் கேட்க கூடாதா சார்? சார் நீங்க ஏன் என் வைஃபை கஸ்டடியில் எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு காரணம் தெரியணும் சார். சுரேகா ஹரிதா கிட்னாப் கேஸ்ல இவங்க மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால தான் இவங்களை என்கொயரிக்காக கூட்டிட்டு வந்திருக்கோம். சார் என்ன நான்சென்ஸ் சார் சொல்றீங்க? இவ எப்படி சார்? சார் இந்த சம்பவம் நடக்கும்போது அவ அந்த இடத்துலயே இல்ல சார். குண்டடிப்பட்டு ஹாஸ்பிடல்ல கிடந்தா. இதோ பாருங்க சார், இப்பதான் எக்ஸாக்ட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கா சார். இவ்வளவு போய் சார் என் பொண்டாட்டி என்ன சார் பண்ணா? ஏன் சார் கோவப்படுறீங்க? எங்களுக்கு கான்ஃபிடென்ஷியலா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இவங்க தான் உங்க சிஸ்டரை கடத்திருப்பாங்கன்னு சோர்ஸ் சொல்லிருக்கு. வாட் சார்? சார் வாட் நாட் சார்? அப்ப கண்டவங்க யாராச்சும் இவன் மேல அக்யூசேஷன் பண்ணா நீங்க அப்படியே உடனே வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா சார்? யார் சார் உங்க சோர்ஸ்? அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க கூடாது. இவங்க தான் உங்க சிஸ்டரை கடத்திருப்பாங்கிறதுக்கு ஏத்த மாதிரி சில ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாட்? ஆதாரம் இல்லாம நாங்க என்கொயரி பண்ண மாட்டோம். சார் 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 ஐ டோன்ட் நோ சார். என்ன சார் ஆதாரம்? அப்படி என்ன ஆதாரம்? எனக்கு அது தெரியணும். அத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஆதாரமும் கிடைச்சிருக்கு. சோ என்கொயரி பண்ண போறோம், அவ்வளவுதான். எஸ் சார். எதுக்காக சார்? அப்படி இருந்தாலும் சரி சார், ஓகே. உங்களுக்கு என்கொயரி பண்ணணும்னா எதுக்கு சார் ஸ்டேஷன்ல வச்சு பண்ணணும்? அது ஏதோ எங்க வீட்ல வச்சு பண்ண வேண்டியதானே நீங்க? சார் இப்ப பண்ண போறது ரெக்கார்ட் பண்ண போற என்கொயரி. அத நினைச்ச இடத்துல எல்லாம் பண்ண முடியாது.